அட வாங்க எங்கள் ஊர் சைடு மசால் பஜ்ஜி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் கடுகு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினவாட்டி அந்த பச்சை வாசம் போட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது ஒரு பக்கம் சிம்மில் வச்சு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சின்ன பவுல் எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் கடல மாவு போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. சின்ன சின்ன அந்த கட்டிலாம் வராமல் நல்லா பால் மாதிரி கிளறிக்கிட்டு அந்த நம்ம வதக்குனதில் போட்டோம்னா அப்படியே பஜ்ஜி மசால் டேஸ்ட்டு கம கம கமன்னு வரும். நம்ம பூரி மசால் நார்மலாக பண்ணுற மாதிரியே தான். ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம பஜ்ஜி மசாலுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். பஜ்ஜி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கடல மாவு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு. கொஞ்சம் பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். பஜ்ஜி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வாழைக்காய் சீவிக்கலாம். நான் ஒரு வாழைக்காய் வாங்கிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன். எண்ணெயை முன்னையே சூடு பண்ணிட்டேன். அந்த எண்ணெயை சூடு பண்ணதில் அதில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுவும் நீங்கள் பஜ்ஜி மசால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் 2 கேட்பீங்க. நான் இந்த டேஸ்டிங்காக எங்கள் ஹஸ்பண்டை கொடுத்தேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.